الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم وقال صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மவுத்து ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்குது. உலகத்துடைய அழிவு நெருங்கக்கூடிய நேரத்துல சிறிய வயதுல மவுத்து அதிகரிக்கும். சின்ன வயசுல மவுத்தாகிறாங்க. இந்த மவுத்துகள் இன்றைக்கு சர்வசாதாரணமா இருக்கு. எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத அளவுக்கு சிறிய சிறிய வயசுல பிள்ளைகள் பலர்கள் ஆண்கள் பெண்கள் மவுத்தாவிக் கொண்டிருக்கிறாங்க. இது கியாமத்துடைய அடையாளம். நாங்க ஒவ்வொரு காரணங்கள் சொன்னாலும் கூட எல்லா காரணங்களுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய முடிவு என்ற ஒன்று இருக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற ஒன்று இருக்கு. காரணங்கள் உலகத்துல நாங்க சொல்ல செய்வோம், தவறில்லை. காரணங்கள் சொல்றது தவறில்லை. ஆனா என்ன காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்றது இது முதலாவது. அதுக்கு பின்னால காரணங்களை சொல்றது தவறில்லை. ஏன்னா துனியாவை பொறுத்தவரை இது தாருல் அஸ்பாப். காரணங்களோட தான் உலகத்துல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. காரணங்கள் இல்லாமலும் காரியங்களை அல்லாஹ் நடத்த சக்தி வாய்ந்தவன். ரெண்டு முறை கொண்டு சுன்னத்தை ஆமா, இன்னொன்று சுன்னத்தை ஹாஸா, அல்லது குத்ரத்தை ஆமா அல்லது குத்ரத்தை ஹாஸா. அல்லாஹ்ட பொதுவான ஒரு வளமை, பொதுவான ஒரு முறை ஒன்று இருக்குது, விசேஷமான ஒரு முறை ஒன்றும் இருக்கு. பொதுவான முறை என்ன? ஒரு ஆண் பெண் மூலம் குழந்தை கிடைக்கிறது, ஒரு மாப்பிள்ளை பொண்டாட்டி மூலம் குழந்தை கிடைக்கும். இதுதான் பொதுவான முறை, இதுதான் பொதுவான முறை. ஆனா அல்லாஹ் நாடினா இதுக்கு மாற்றமா செய்யணும். எவ்வளவு செஞ்சு காட்டிக்கிறான்னு நாங்க எல்லாம் விலகி வச்சுக்கிறோம். ஆண் இல்லாம பெண்ண, பெண் இல்லாம ஆன, ரெண்டு பேரும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்தி வாய்ந்தவர். அவனுக்கு ஏலும் இந்த கான்கிரீட் தூண்ல இருந்து ஒரு பிள்ளைய வெளியாக்க ஏழுமா ஏலவா? தாராளமா ஏழும். செஞ்சிக்கிறானா? செஞ்சிக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல். பொதுவா எல்லா காலத்திலையும் ரசூல்மார் அல்லாஹ்வை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறவங்க தானே. பொதுவா இந்த முஷ்ரிக்கீன்கள் காபீர்கள் இன்றைக்கு யஹூதிகள் நசாராக்கள்
பொதுவான அமைப்புல எல்லாம் சிலை வணக்கம் தான். அந்தந்த காலத்தில் இருந்தவங்க பல நல்லவங்க, நல்ல புத்திமதியை சொன்னவங்க, மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சவங்க, அவங்கள போட்டு அவங்க செத்து போனதுக்கு பின்னால, இறந்து போனதுக்கு பின்னால அவங்களோட உருவங்களை செஞ்சு அதை கண்ணியப்படுத்துற நோக்கத்தோட அவங்கள மறக்க இயலாது, அவங்க எல்லாம் நல்ல ஆட்கள் என்ற நோக்கத்தோட தான் இந்த ஒன்று ஆரம்பிக்கிறது. கால போக்குல தான் அது வணக்க வழிபாட்டுக்கு மாறுறது. அப்படிதான் எல்லாம். புத்தர் எடுத்தா, புத்த பெருமாள் எடுத்தா, அவர் ஒரு நல்ல மனிதர். கல்யாணம் முடிச்சாரு, பிள்ளைகளை பெற்றாரு, பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதுக்கு பின்னால அவருக்கு விளங்கிச்சு இது ஒரு இந்த துனியா ஒரு ஏமாற்றம், இது ஒரு போலி துனியா என்று விளங்கி கொண்டார். என்ன செஞ்சார்? கொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் அவர் இந்த எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு போனார். அதுக்கு பின்னால பொதுவான அமைப்புல ஒருத்தர் தனிமையில் இருந்து ஓர்மையோட இந்த உலக தொடர்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே மனச அல்லாஹ்வின் பக்கம், படைத்தவனின் பக்கம் திருப்பக்கூடிய நேரத்துல இந்த உள்ளம் பரிசுத்தம் அடையும், உள்ளங்கள் பிரகாசம் அடையும். அது கொஞ்ச நாள் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். அதனால எங்களுக்கு முறை சொல்ல, எங்களுக்கு இந்த பொண்டாட்டி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, கல்யாணம் தேவையில்லை, தொழில் வியாபாரம் தேவையில்லை, இப்படியே காட்டுக்கு போறேன், அது இஸ்லாத்துல அனுமதி இல்லை. எங்களுக்கு சொல்லப்பட்டு இந்த எல்லாத்தோடையும் அந்த வேலையை செய்ய, மனைவி திருமணம் செய்யுங்க, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுங்க, முறையாக தொழில் வியாபாரங்களை நல்லா செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, மனைவி மக்களை கவனிங்க, உமா பாப்பாவை கவனிங்க, சொந்த பந்தங்களை கவனிங்க, பக்கத்து வீட்டார்களை கவனிங்க, மக்களோட நல்ல குணமா பழவுங்க, எல்லா நல்ல காரியத்துக்கும் உதவியா இருங்க, உங்களோட சொந்த அமல்களையும் செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு தந்த மனச சுத்தப்படுத்திக் கொள்ள, அதுக்கு ஒரு முயற்சி ஒன்று கட்டாயம் தேவை. அதுக்கென்று கவனம் செலுத்தி, அதுக்கென்று சில முயற்சிகள் செஞ்ச வேண்டாம், தொடர்ச்சியாக அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தமாக்குவார். இஸ்லாத்தில் எத்தனை லட்சக்கணக்கான அவுலியாக்கள், நாதாக்கள், பெரியார்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள், அவங்க எல்லாம் இப்படியே துறவிகளாக மாறினவங்க இல்ல, அவங்க எல்லாத்தோடையும் சேர்த்த அவுலியாக்களாக மாறினவங்க. அவுலியா யார்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அவுலியாக்கள் அவங்களுக்கு பயமும் இல்ல, கவலையும் இல்ல. அவுலியாக்கள் பயமும் இல்ல, கவலையும் இல்ல. அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரையிலும், சோதனைகள் வரையிலும், இருந்தாலும் அவங்க எல்லாம் நல்ல விளங்கினவங்க. இதெல்லாம் அல்லாஹ் கிட்டே தான் வரும், வாரதெல்லாம் ரப்பு கிட்டே தான் வரும். அப்ப அதை பொருந்திக் கொள்வாங்க, அதை பொருந்திக் கொள்வாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு கவலைகள் இல்லை. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அவுலியாக்கள் என்றா யார் தெரியுமா? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அப்படி ஈமான் கொண்டு தக்வா உடையவங்கள ஆவினான். ஈமான் தக்வா, ஈமான் தக்வா, இந்த ரெண்டும் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அவங்க அவுலியாக்கள். தக்வா என்றா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தக்வா என்றா அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை, கட்டளைகளை எடுத்து நடப்பது, நபி காட்டின முறையில, அல்லாஹ் தடுத்தவைகளை நபி காட்டின முறையில தவிர்த்து போறோம். அல்லாஹ்ட கட்டளை நிறைவேற்றணும் நபி காட்டின முறையில, ஏன்னா இஷ்டப்படி அல்ல. www.acmyc.com. அல்லாஹ்ட கட்டளை எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்தத்தை தவிர்த்து கொள்ளும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள். தடுத்தவைகள் நபியால தடுக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வால தடுக்கப்பட்டதுதான். وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்களோ, எதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நீங்க எடுத்து நடங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் உங்களுக்கு தடுத்தாங்களோ எல்லாம் தவிர்த்துக்கோங்க.
அப்ப அல்லாஹ்வா ரசூலால சொல்லப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வால சொல்லப்பட்டது, ரசூலால தடுக்கப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது. ரொம்ப தெளிவான விஷயங்கள். அப்ப தக்வா இதுதான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக எடுத்து நடந்து தந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையும். எங்களை ஒவ்வொரு காரியமும் நபியுடைய முறையில் இருக்கணும். செய்யற அவ்வளவு காரியங்களும் அல்லாஹ்வுக்காக அவன் திருப்திக்காக வேண்டி இருக்கணும். இப்படி இந்த முறையை செஞ்சிட்டோம்னா எல்லாமே நன்மையாக மாறும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் 313 ரசூல்மார் வந்தாங்க. அவ்வளவு ரசூல்மாரும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வந்தவர். படைச்சவன் யார், பரிபாலிக்கிறவன் யார், பாதுகாக்கிறவன் யார், உணவளிக்கிறவன் யார், உங்களை உண்டாக்கினவன், உருவாக்கினவன், உறுப்புகளை தந்தவன் யார், உங்களோட வாழ்க்கையில இன்பத்தை துன்பத்தை சந்தோஷத்தை கவலையை தருபவன் யார், உங்களைய மவுத்தாக்குறவன் யார், மவுத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, ஆகிரம், சொர்க்கம், நரகம், இந்த அவ்வளவு விஷயத்தையும் விளங்கப்படுத்த வந்தவங்க தான் ரசூல்மார். இது மக்களுக்கு தெரியாது. இத பத்தி எந்த இல்மும் மக்களுக்கு இல்லை. எனவே மக்களுக்கு தெரியாத ஒண்ட சொல்றதுக்கு விளங்கப்படுத்த வந்தவங்க தான் ரசூல்மார். ஆனா மக்கள் எல்லா காலத்திலையும் அவங்க நம்பிக்கொண்டு இருந்தது உண்ட. எந்த காரியங்கள் இவரால தான் நடக்குது, அவரால தான் நடக்குது, எந்த பிரச்சனை இவரால தீரும், அவரால இல்லாம போகும், எந்த தேவை இவரால தான் பூர்த்தியாகும், அவரால தான் பூர்த்தியாகும் என்று ஒவ்வொன்றை பிடிச்சு கொண்டு வணங்கி கொண்டிருந்தார். அதுக்கிட்ட கஷ்டத்தையும் கவலையும் பிரச்சனையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப மக்களுக்கு தெரியாது, ரப்பு யாருன்னு தெரியாது. எனவே இந்த தொடர்ல இருந்த மக்களுக்கு ஒவ்வொரு காலத்தை ரசூல்மார் வந்து, இது அல்ல, நீங்க செய்தது தவறு, இது ஒன்றும் வணங்கப்பட தகுதியானது இல்ல, வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் என்று சொல்லவங்களை எப்படி பிரச்சனை வரத்தானே செய்யும். இவ்வளவு காலம் நாங்க எங்களோட பரம்பரையா நாங்க செஞ்சு கொண்டு வாரத்தை இவர் என்ன இவர் புதிய கருத்தோட சொல்றார் அப்படிதான் சொன்னாங்க. எங்கட உமா வாப்பா எங்கட பரம்பரை செஞ்சதுக்கு மாத்தமா நீங்க செய்ய சொல்றீங்க, அது எப்படி நடக்கும்? இதால எல்லாம் நாங்க எத்தனையோ சிலைகளை வணங்கி எங்கட பிரச்சனை முடியுது இல்ல, நீங்க ஒண்ட வணங்க சொல்றீங்க, அதால எப்படி எங்கட பிரச்சனை முடியும்? எல்லா கடவுளையும் சேர்த்து இவர் ஒரு கடவுள் என்றாரு. சொன்ன கருத்து என்ன? மனிதர்களே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்க, வெற்றி பெறுவீங்க. இந்த கருத்து எல்லா காலத்திலையும் ரசூல்மார் சொன்ன கருத்து தான். அவன் இந்த கருத்துகள் அந்தந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க இல்லை. அவங்க எல்லா ரசூல்மாரையும் எதிர்த்தாங்க, அந்த ரசூல்மாரை நோவிச்சாங்க, அந்த ரசூல்மார்ட்ட கேள்விகள் கேட்டாங்க. எப்படியா கொண்ட கேள்விகள், சுப்ஹானல்லாஹ். அப்படி கேள்வி கேட்ட ஒரு சமுதாயம் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் பத்தி சொல்றீங்க, அவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான், அவனுக்கு எல்லாம் மேலும் என்றீங்களே, இந்த கருங்கல்லுல இருந்து மலை கருங்கற்கள் அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வரும், அந்த ஒட்டகம் வெளியே வந்து குட்டி போடும், அந்த ஒட்டகம் ஊடூடா போயிட்டு பால் கொடுக்கும், செஞ்சு காட்டுங்க, அது ஒரு நீங்க சொல்றத நம்புறோம் அப்படி சொன்னாங்க. நாங்க சொல்றத செஞ்சு காட்டுங்களே, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான்னு சொல்றீங்களே, நாங்க சொல்றத செஞ்சு காட்டுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்ல வார சப்ஜெக்ட் இதுதான். அப்ப அல்லாஹ்க்கு இது ஏலாம் இல்ல, ஏலும் வளமையான ஒரு அமைப்பு. கணவன் மனைவி மூலம் தான் புள்ள கிடைக்கிறது வளமை. ஒரு 2 ஆண் பெண் ஒட்டகத்தின் மூலம் ஒரு ஒட்டக குட்டி வெளியே வர்றது தான் வளமை. இவங்க சொல்றத பார்த்தா முழுக்க மாற்றமான ஒரு அமைப்பு. ஆனா அந்த ரசூலுடைய ஆசை, அவருடைய கவலை, எல்லா ரசூல்மார்ட கவலையும் இதுதான். இந்த எல்லா மக்களும் அல்லாஹ்வை நம்பணும், இந்த எல்லா மக்களும்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். நபியுடைய 24 மனுஷியார கவலையும் அதுவாகத்தான் இருந்தது. இவங்க யாரும் களிமா இல்லாம மௌத்தாவ கூடாது, இவங்க எல்லாரும் சொர்க்கம் போகணும், இவங்க எல்லாரும் நரகத்துல இது தப்போணும். எல்லா ரசூல்மாரும் நல்லா விளங்கி இருந்தாங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம மௌத்தாவினா நிரந்தரமான நரகம். நரகம் எப்படியா கொண்டது என்றதை அவங்க விளங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை நேரடியா பார்த்தவங்க. மேராஜில ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எடுத்து காட்டினான் நரகத்தை, அதுள்ள வேதனைகளை காட்டினான், ஒவ்வொரு பாவத்துக்குள்ள தண்டனையை காட்டினான். ஜினாக்கு என்ன தண்டனை, கொலைக்கு என்ன தண்டனை, அநியாயத்துக்கு ஒவ்வொரு அநியாயத்துக்கு என்ன தண்டனை, குர்ஆன பாடமாக்கி மறந்தா என்ன தண்டனை எல்லாம் காட்டிக்கிறான். ரசூலுல்லாஹ் எல்லாம் விளங்கப்படுத்தினான். நான் மேராஜில நரகத்துல இப்படி ஒரு காட்சியை கண்டேன், சொர்க்கத்துல இப்படி ஒரு காட்சியை கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிக்கிறான். அப்ப எப்படியும் இதெல்லாம் பார்த்தவரு நிம்மதியை கேளார். நரகத்தை நேரடியா கண்டா, கபருடைய வேதனை நேரடியா பார்த்தவர் எப்படி நிம்மதியாய்ப்பார், அவருக்கு தூக்கம் போவாது சரியா. அந்த அடிப்படையில தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான முத்தவாசில் அல் அஹ்ஸான், தொடர்ச்சியான கவலையோட இருப்பாங்களா. கான தாயிமல் ஃபிக்ர், எந்த நேரம் யோசனை. நாங்கள துனியாட கவலை துனியாட யோசனை தான் எங்களுக்கு இருக்கு. ஒன்றை 2 ஆக்குறது எப்படி, 2 4 ஆக்குறது, 4 8 ஆக்குறது எப்படி, 8 16 ஆக்குறது எப்படி, ராவ் கவலை இந்த கவலை தான் எங்களுக்கு. பொதுவான ஹாலாத்தை நான் சொல்றேன். ஆனா நபியுடைய 24 மனுஷியார கவலை இதுதான். யாரும் களிமா இல்லாம மௌத்தாவ கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் அதை பத்தி சொல்றாங்க. எனவே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, நீங்க சொல்ற கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், இந்த வேலையை செஞ்சுக்காரு. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்க இப்படி சொல்றாங்க, செய்ய அல்லாஹ் அப்படியாவது ஹிதாயத் கிடைக்கும். கண்ணியமான சோழர்களே நடந்துச்சு. அல்லாஹ் அந்த பாறான் கல்லுல இருந்து கல்லுல இருந்து ஒட்டத்தை வெளியாக்கினான். குட்டி போட்டுச்சு, உடூட போயிட்டு பால் குடிச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க பெரிய தண்ணிய பொதுவா அரபு நாடுகள்ல சரியான கஷ்டம் எங்களுக்கு தெரியும். பாலைவனங்கள் எல்லா ரசூல்மாரும் அதிகமா அந்த பகுதியில தான் வந்திருக்கிறான். யாரும் நல்ல செழிப்பான லண்டன்ல அங்க இங்க எந்த ரசூலும் வந்ததாக இல்லை. வந்திருக்கிறான் ஸ்ரீலங்கால ஒரு ரசூல் வந்திருக்கிறாரா, அல்லது நல்ல செழிப்பான நல்ல மறுமலர்ச்சியான அப்படியா கொண்ட பகுதியில ரசூல்மார் வந்ததாக இல்லை. எல்லா ரசூல்மாரும் அந்த பகுதியில தான் வந்திருக்கிறார். கரடு முரடான பகுதிகள், பாலை வனங்கள், தண்ணிக்கு சரியான கஷ்டம், போக்குவரத்து சரியான கஷ்டம், சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம், இப்படியா கொண்ட பகுதியில தான் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். தியாகம் தான் எல்லாத்துக்கும், எல்லா முன்னேற்றத்துக்கும் தியாகம், சாக்ரிஃபைஸ் என்றோமே, அதை கொண்டுதான் கால முன்னேற்றமும் கிடைக்கும். நாங்க சொகுசுல இருந்து முன்னேற பாக்குறோம் தானே. எங்களுக்கு ஸ்மூத் லைஃப், கஷ்டம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, கவலைகள் இருக்கக்கூடாது, நோய் துன்பங்கள் இருக்கக்கூடாது, நல்லா திண்டு குடிச்சு அப்படித்தான் நாங்க விரும்புறோம். இதுதான் மனிதன் பொதுவான விருப்பம். ஆனா அல்லாட ஒரு முறை இருக்கு. முன்னேறணும் வேண்டா, அல்லாவை அடையணும் வேண்டா, அல்லாட நெருக்கத்தை அடையணும் வேண்டா, சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்துகள் அடையணும் வேண்டா, தியாகம் செஞ்சே ஆகும், கஷ்டங்கள் பட்டே ஆகும். அது இல்லாம அடையவே இல்லை. குர்ஆன் ஆயத்துகள் நிறைய இருக்கு. ஜும்மாட நேரம் எல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு டைம் இல்லை. ஒட்டகம் வெளியே வந்துச்சு, குட்டி போட்டுச்சு, ஊடுருவா போயிட்டு தண்ணி பால் குடித்துச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுடைய ஒட்டகங்கள், அந்த காபீர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிற ஒரு இடம் இருந்துச்சு, 1 2 இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த ஒட்டகமும் தண்ணி குடிக்கும், அவங்களோட ஒட்டகங்களும் தண்ணி குடிக்கும். இந்த ஒட்டகம் சோதனை உண்டு அல்லாஹ் உண்டாக்கினாங்க. இந்த ஒட்டகம் தண்ணி குடிச்சா அவங்களோட ஒட்டகங்களுக்கு தண்ணி இல்லை. ஒரு நாளைக்கு தான் இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கும். இது குடிக்கிற எவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டாம், அவங்களோட ஒட்டகங்களுக்கு தண்ணி போட பிரச்சனை வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்துல காலை வெட்டி விட்டாங்க. எந்த ஒட்டகத்தை அல்லாஹ் கல்லுல இருந்து வெளியாக்கினானோ அந்த ஒட்டகத்துடைய காலை வெட்டினான். அல்லாஹ் என்ன செஞ்சான், சரி. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒட்டகம் வெளியே வந்த ஈமான் கொள்வோம் சொன்னாங்களே, ஒத்தரும் ஈமான் கொள்ள இல்ல, ஒத்தரை தவிர ஒரே ஒருவர் தான் ஈமான் கொண்டார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்.
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒத்தர் தான். அவங்க சொன்னதே ஒட்டகம் வெளியே வந்தா எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்று செய்ய இல்லை. அது போதாததுக்கு இந்த அநியாயத்தையும் செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்ற நாங்க அதாப் இறக்க எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டோம், எல்லாத்தையும் சமம் பண்ணி விட்டோம். தண்டனை வந்துச்சு. தாவத்துக்கு பின்னால்தான் அதாப். தாவத் கொடுக்கப்பட்டு தாவத்தை ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். சும்மா தண்டனை வாரையில்லை, பொதுவான அமைப்பு. ஒரு ஊர் அப்படியே அழிக்கிறேன்டா وما كان ربك ليهلك القرى بظلم واهلها مصلحون. எந்த ஒரு கிராமத்தையும் அடியோடு அல்லாஹ் அழிப்பதில்லை. அந்த கிராமவாசிகள் சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம், தாவத் நடந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் பொதுவான அதாப் வராது. நல்லா விளங்கிக்கோங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். தாவத் நடந்தால், தாவத் என்ன, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறது. அது ரெண்டு அமைப்பு இருக்கு. தாவத் என்ற வார்த்தை நான் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது. அதுதான் அசல். முஸ்லீம்கள் இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு அதுக்கு இஸ்லாஹ் சொல்லப்படும், சீர்திருத்தம் செய்தல். கலிமா சொன்னவனும் அவன் கலிமாவுடைய அடிப்படையில வாழணுமே. அவன்கிட்ட கலிமாவுடைய அடிப்படையில வாழ்க்கை இல்லைன்னு அவனும் நரகம் போவானே. ஆனா நிரந்தரமா இருக்க மாட்டான் நரகத்துல. கலிமா சொன்னவர் மௌத்தானா அவர் நிரந்தரமா நரகத்தை இருக்க மாட்டார். கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக கடைசி அவர் எடுத்து சொல்றதுக்கு அனுப்புவான். ஆனா கலிமா சொல்லி அவன் விளங்கி அவன் இஸ்லாமிய அமைப்புல வாழாம மௌத்தானா அவன் நரகம் போவான். இதுதான் குர்ஆன் ஹதீஸ். கலிமாவே சொல்லாம மௌத்தாவினா நிரந்தரமான நரகம். எனவே முஸ்லீம்கள் இஸ்லாத்துல இருக்கணும், முஸ்லீம்கள் இஸ்லாமிய அமைப்புல வாழணும், முஸ்லீம்களோட வாழ்க்கையில தீன் அமல் இபாதத் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை இந்த முஸ்லீம்கள் நிலைநிறுத்தணும். அப்பதான் இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். இந்த முஸ்லீம்களோட நல்ல அஹ்லாக், நல்ல குணங்கள், அழகான பண்புகள், அழகான கொடுக்கல் வாங்கலை பார்த்து இந்த முஸ்லீம்களோட பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாதவங்க, நான் முஸ்லீம், அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. பயான் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய இல்ல. நாங்க எல்லாருக்கும் பயான் பண்ண இயலவே, எல்லாரும் அதுக்குள்ள சக்தி எல்லாருக்கும் இல்லை. ஆனா உங்களோட நல்ல குணத்தை காட்டும். நீங்க பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் செய்ய போல அவங்களோட நல்ல அழகான முறையில இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில கொடுக்கல் வாங்கல் செஞ்சா அதே அவன் இஸ்லாத்துக்கு காரணமாக. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க ஒருத்தரும் பெருசா யோசிக்க தேவை. நீங்க பலவுட நான் முஸ்லீம், எத்தனையோ பேரோட கொடுக்கல் வாங்கல் செய்றீங்க, எத்தனையோ நான் முஸ்லிம்ஸ் எங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க, எத்தனையோ எங்களோட கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, பலர்களோட பலவரும் இவங்களை டார்கெட் பண்ணினாலே போதும். நாங்க எந்த நோக்கத்தோட இவரோட பலவோடு விட இவர் இஸ்லாத்துக்கு வரும். அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கும், அல்லாஹ் இவரை நரகத்தை இருந்து பாதுகாக்கும், இவர் கலிமா சொல்லணும். அந்த நீயத்தோட ஒவ்வொரு முஸ்லிமும் நடந்து கொள்வாங்கன்னா 2 கோடி மக்கள் எங்கட நாட்டுல அல்லாஹ் நாடினவங்களுக்கு வந்துருவாங்க இஸ்லாம். அல்லாஹ் நாடவும் போடும். நாங்க என்னத்தான் முயற்சி செஞ்சு என்னத்தான் நடந்தாலும் அல்லாஹ் நாடாம அவர் கலிமா சொல்லல. எப்படி விளங்கப்படுத்தினார் அதே குர்ஆன்ல வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌதா வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபலா மா கானூ லியுமினூ இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்ற நாங்க மலக்குமார இறக்கி வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார் இறக்கி உங்களுக்கு நேரடியா சந்திக்க வச்சு விளங்கப்படுத்தி மௌத்தாவினவங்க எல்லாரும் எழுப்பாட்டி, மௌத்தா போனவங்க சக்கராத்தை பார்த்துட்டாங்க, கபரை பார்த்துட்டாங்க, ஆகிரத்துடைய பல விஷயங்களை பார்த்துட்டாங்க, சொர்க்க நரகத்தை பார்த்தவங்க மௌத்தாவினவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் எழுப்பாட்டி அவங்க மூலமா இவங்களுக்கு விளங்கப்படுத்தி ஜவாங்க பைத்தியம் விளையாடாதீங்க, நீங்க களிமாவை சொல்லுங்க, களிமா சொல்லாம மௌத்தான சக்கராத் இப்படி, கபர் இப்படி, ஆகிரம் இப்படி, நரகம் சொர்க்கம் இப்படி, இதெல்லாத்தையும் அவங்க வந்து விளங்கப்படுத்தினாலும், மிருகங்கள் செத்து போன மிருகங்கள் எல்லாம் எழுப்பாட்டினாலும் அல்லாஹ் சொல்றான் நாங்க நாடாம இவங்க ஈமான் கொள்ள இயலாது. அல்லாஹ் நாடாம இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது. அதனால ஹிதாயத் யாராலையும் கொடுக்க இயலாது, எந்த நபி ரசூலாலையும் கொடுக்க இயலாது.
ஹிதாயத் அல்லாஹ்ட கையில. ஆனா ஹிதாயத்துக்குள்ள முயற்சி, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கு 4 பேர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு நானும் நீங்களும் காரணமா அமையலும். அதைத்தான் நான் சொல்றேன், காரணமா அமையலும். 40 வருஷமா அடுத்த உள்ள இருக்கிறார், அவருக்கு இன்னும் இஸ்லாம் விளங்க இல்லை, அவருடைய உள்ளத்துல முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம் வர இல்லைன்னா நான் தான் காரணம். 40 வருஷம் அடுத்த விடு ஒட்டின செவரு சில நேரம். அப்ப நான் இந்த 40 வருஷம் அவரோட முறையா நடந்து இல்ல, விளங்கப்படுத்தி இல்ல, அதுதான் காரணம். எவ்வளவு பேர் அப்படி எங்களோட குடும்பக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் எங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க. எப்பயாவது அந்த இந்த யோசனையோட நாங்க சில முயற்சிகள் செஞ்சுக்கிறோம். ஏண்ட கருத்து, எனக்கு கீழே 50 பேர் முஸ்லீம் அல்லாதவங்க வேலை செய்யறாங்கன்னா நாங்க அவங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி ஒரு சாப்பாடு கீப்பாடு விசேஷமா போட்டு யாராவது நல்ல விளங்கப்படுத்துற ஒரு ஆலிமா வர வச்சு அவங்க விளங்குற பாசையில அவங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லுவோம், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும். எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தல, போர்ஸ் பண்ணல, வாங்க கல்லு கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கல. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அன்பா விளங்கப்படுத்தணும். இது எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்க இஸ்லாத்துக்கு வாரதுனால உலக அடிப்படையில் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுக்கு ஆள் கூட்டணும் என்று தேவையில்லை, எங்களுக்கு இந்த நாட்டை பிடிக்கணும் என்று தேவையில்லை, எங்களுக்கு நாட்டை பிரிச்சு கேட்க நாங்க தேவையில்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை, எங்களுக்கு ஆட்சியை எடுத்துக்கொள்ளணும் என்ற தேவையும் இல்லை. நீங்க சொர்க்கம் போகும், நீங்க எல்லாரும் நிம்மதியா உலகத்திலையும் வாழணும், இதுக்கு அடுத்த வாழ்க்கையிலையும் வாழணும். இப்படி அன்பா இறக்கமா எங்களோட நல்ல குணங்களை காட்டி தன்மையில காட்டி விளங்கப்படுத்தினா அல்லாஹ் நாட்டவன் இதாயத்தை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் களிமா சொல்லுவான். ஹாமனி சென்டர் ஒன்று இருக்கு ஒரு பள்ளிவாசல்ல கொழும்புல. அத ஹாமனி சென்டர் இஸ்லாத்துடைய விஷயங்களை விளங்கி கொள்றதுக்குள்ள ஏற்பாடு இருக்காங்க. நிறைய பேனர்கள் போடப்பட்டு அதுல தொழுகை என்றா என்ன, நோம்பு என்றா என்ன, இஸ்லாத்துல பர்தா என்றா என்ன, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள், இது எல்லாம் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் அழகான முறையில எழுத்துல விளங்கப்படுத்துறதுக்கு ஆளும் போட்டிருக்கு. எனி டைம் உங்களுக்கு தேவைண்டா கேளுங்க, அதுக்குள்ள இடத்த நாங்க சொல்றோம். அப்படி இப்ப எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு உட்பட்டவங்க அதை ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் தான் வந்துட்டு போயிட்டாங்க. வந்தவங்களுக்கு வேறொன்றும் இல்ல, இஸ்லாத்தை பத்தி உள்ள தவறான எண்ணங்கள் இதுவெல்லாம் விளங்கப்படுத்துறது. அவங்களே வராங்க, அவங்களே விரும்பி வந்து இதுவரை பார்த்து விளங்கி கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்விகளுக்கு அழகான பதில் கொடுக்கப்பட்டு நேற்று வரைக்கும் 10 பேர் களிமா சொல்லிட்டாங்க. இது இஸ்லாத்துக்கு வாங்கிட்டு அங்க ஒன்றும் சொல்ற இல்ல. இவங்க இங்க வந்து பார்த்ததுக்கு பின்னால் இஸ்லாம் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணி தேடி பார்த்து விளங்கி நல்ல படிச்ச ஆட்கள், மிக முக்கியமான ஆட்கள். இத மாதிரி வேலை எல்லா இடத்துலயும் நடக்கும். இந்த பள்ளிவாசல் எடுத்தா சுத்தி வளர்ச்சிருக்கக்கூடிய முக்கியமானவங்களை, அரசாங்க அமைப்புல உள்ளவங்களை அழைக்கணும். நாங்க நல்ல ஒரு ஏற்பாடு செய்யணும். அதுக்குள்ள சால ஏற்பாடும் ரிதா பவுண்டேஷன்ல நீங்க சொன்ன எங்களோட பள்ளியில இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும், ஒரு செலவு இன்ஷா அல்லாஹ் 4 அண்டைக்கு அக்கரைப்பத்துல பள்ளிவாசல்ல அந்த டிஎஸ் ஆபீஸ் அதுல இருக்கிற அரசாங்க மட்டத்தில் உள்ளவங்க அவங்களே கேட்டு ஒரு 100 பேர் வராங்க. பள்ளிவாசல்ல சகல ஏற்பாடு செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடக்க போகுது. இங்க இருந்து ஒரு 10 பேர் போவாங்க கொழும்புல இருந்து, நல்ல சிங்களம் பேசக்கூடிய எக்ஸ்பர்ட் விளங்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடுகளும் கதிக்குடி ஏற்பாடுகளும் நல்ல குவாலிட்டியா ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு 5 லட்சம் செலவு போகுது அதுக்கு. இப்ப இவங்க எல்லாம் வருவாங்க. இவங்க அரசாங்கத்துல மேல் மட்டத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி ஹிருலையும் தரணையிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது வேற வேற ஒன்றுல பார்த்தோம். தவறான சிந்தனைகள் பூத்தப்பட்டிருக்கு. இது எப்படி இல்லாம ஆக்கே எங்களுக்கு ஒரு டிவி சேனல் ஒன்று இருக்கா, அப்படி ஒரு ஏற்பாடும் இல்லை எங்ககிட்ட அது அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை. அப்ப எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை பிராக்டிகலா இந்த மக்களோட அழகா பழவி நல்ல தன்மையா நடந்து தனிப்பட்ட முறையில தான் இவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்த வேண்டிய, வேற வழியே இல்லை. அப்ப இந்த மஹல்லாவாசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரைட் இதுக்கு எவ்வளவு செலவு போகுது, ஒரு 5 லட்சம் போகுது, இத்தனை பேர் வராங்க, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கணக்குகள் கொஞ்சம் வித்தியாசமாவும் நாங்க எல்லாரும் தாரோம். ஒருத்தர் 1000 ரூபாய் 5000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் வேண்டிய மாதிரி போட்டாச்சு, இது ஆர்கனைஸ் பண்ணியாச்சு.
ஊர்ல முக்கியமான ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சு முக்கியமானவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்து அவங்க மஸ்ஜிதை வந்து பார்த்து இந்த பேனர்கள் எல்லாம் போடப்பட்டு அதெல்லாம் விளங்கப்படுத்தி அவங்களுக்கு அவங்களோட கேள்விகள் இருக்கு, வேண்டிய கேள்வியை கேளுங்க, அவ்வளவு கேள்விக்கு பதில்கள் கேள்வி. நாங்க 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா உங்கள்கிட்ட பதில் இல்ல, தெளிவா சொல்றேன். இதால என்ன நடக்கும்? முஸ்லீம்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் எங்ககிட்ட வந்து போன அவ்வளவு பேர், இது இங்க மட்டுமல்ல, இது கொழும்புல பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்குது, எத்தனையோ இடத்துல மொபைல் ஹார்மனி என்ற பேர்ல ஒவ்வொரு ஊர்ல தேவை கேட்கிறோம். இப்ப நாளண்டைக்கு நடக்க போகுது, அத மாதிரி பலரை நடத்திருக்கிறோம். யூனிவர்சிட்டிகள்ல இருக்கக்கூடிய ஃபைனல் இயர்ல இருக்கிற நான் முஸ்லிம் சகோதரிகள் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறோம். அவங்க தான் நாட்டுல மேல் மட்டத்துக்கு வர போறாங்க, பொறுப்புகளுக்கு வர போறவங்க. அவங்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணம் வந்தா அநியாயம் செய்ய மாட்டாங்க. யார் என்ன கருத்தை சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியும். இந்த அரசாங்க பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு தெளிவுகள் தெரியும். நாங்க செய்ய இல்லை, இத பெருமையா சொல்றோம். ஸ்ரீலங்கால 1400 வருஷமா இருக்கிறோம் என்று இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக, இந்த மக்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி நல்லெண்ணங்கள் வருவதற்காக நாங்க செஞ்ச முயற்சி மிக குறைவு, மிக மிக குறைவு. அதனால நாங்க சண்டை பிடிக்கிற காலம் இல்ல. நாங்க தக்பீர் இங்க கெட்டதா அங்க கெட்டதா குழு தோதுறதா இல்லையா, ஒத்த கையா ரெட்ட கையா, இதுவரை பேசிக்கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு நாங்க பிரிஞ்சு கொண்டு இருந்தா ஒரு வேலையும் செய்ய கிடைக்காது. இது எல்லா வேலையும் செய்ய ஒத்துமை தேவை. ஷைத்தான்ட ஆகப்பெரிய முயற்சி அதை இல்லாமக்கிறது. இன்றைக்குள்ள எல்லா இடத்துலயும் உள்ள பிரச்சனை இதுதான். ஒரு யுத்தத்துல சஹாபாக்கள்ல ஒரு அன்சாரி சஹாபி மதீனாவாசி ஒருத்தருக்கு அடிச்சிட்டார் யுத்தத்துல வச்சு, முஸ்லிம்களுக்குள்ள. அவர் என்ன செஞ்சார்? அந்த முஹாஜிர் யால் முஹாஜிரின் அவருடைய ஆட்களை கூப்பிட்டார். மதீனா வாசிகள் எல்லாம் மதீனாலே மக்காலேந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்தவங்க அவங்களுக்கு முஹாஜிர் என்று சொல்றது. யுத்தத்துல அவங்களும் இருக்கிறாங்க. யுத்தத்துல அடுத்த சஹாபாக்கள் அன்சாரிகள் மதீனாவாசிகளும் இருக்கிறார். ஒருத்தருக்கு அடிச்சுட்டார். அவர் அவங்களோட குரூப் ஆட்களை கூப்பிட்டார், இவர் இவங்களோட ஆட்களை கூப்பிட்டார். இந்த செய்தி காதுல புழுந்தத்தோட உடனே ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, இன்னஹா முன்தினா இன்னஹா ஃபித்னா. இது ஒரு நாட்டமான ஒரு கருத்து, நாட்டத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. அப்படி என்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாமே இது ஒரு ஃபித்னா. இந்த வேர்டே, இந்த வார்த்தையே ஃபித்னா. என்ன நடக்கும்? இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை எதிர்க்க, அந்த கூட்டம் இது முஸ்லிம்களுக்குள்ள எப்படி நடந்த, எப்படி இவங்களால மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும்? அதனால எங்கட மஸ்ஜிதுகள் ஒவ்வொன்றிலையும் இருக்கிறவங்க ஒன்று, முதலாவது ட்ரஸ்டி போர்டுகள் எந்த பள்ளியில இருந்தாலும் சரி, போர்டுக்கு வாரத்துக்கு முயற்சி செய்யறது அல்ல. போர்ட்ல இருக்கிறவங்க யோசிக்கணும், நான் எப்படியா கொண்டு ஒரு பொறுப்பை எடுக்க போறேன், மக்கள் எனக்கு எப்படியா கொண்டு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாங்க, இந்த வேலையை என்னையால செய்யணுமா? அவருடைய எல்லா வேலையோட தான் இந்த வேலையும் செய்யணும், இதுக்கு டைம் கொடுக்கணும், அடிக்கடி மீட்டிங்கள் போடணும், அடிக்கடி மஷூராக்கள் பண்ணணும். மஷூராவை கூற்ற அளவு வேலை நடக்கும். மீட்டிங் எவ்வளவு போடுறோமோ அந்த அளவு வேலை நடக்கும். இது வாரம் மாசத்துக்கு ஒரு நடக்கிற மசூராக்கே டைம் இல்லையா? அவரு போர்டுக்கு போர்டுல இருக்க தகுதி இல்ல, அவர் வீட்டுல இருக்கிறதான் தகுதி. எங்களுக்கு டைம் இல்ல ஆச்சு, நாங்க பிஸி பிஸி என்னத்துக்கு பொறுப்பு வந்திருக்கிறீங்க? வேலையை செய்யக்கூடியவங்க கையில கொடுங்க. எனக்கு என்ன ஏலா, நான் எனக்கு எதையால எந்த பொறுப்பு அப்படின்னு செலவு வைக்கிறான். அல்லாஹ் பயந்தவங்க அவங்க சொல்ல, எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை தந்துட்டீங்க, இந்த பொறுப்பை என்னால செய்யல, நிறைய வேலை இருக்குது, நான் இந்த பொறுப்பை எடுத்து செய்யலன்னு அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால இந்த பொறுப்பை நீங்களே தேடி இன்னார் தகுதியானவர் என்று போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, எனக்கு பதிலா யாரையாவது போட்டுக்கோங்க. முறையா கோவம் ஒன்றும் இல்லை. அப்பதான் மஹல்லாக்கள் ஹயாத்தாவும். இது வேலை செய்யற அந்த ஆட்கள் வேலை செய்யறவங்களுக்கு காலை இழுத்து கொண்டே இருந்தா, அவங்களுக்கு குறை சொல்லிக்கொண்டே, அவங்க செய்யற வேலைக்கு தடைகள் போட்டுக்கொண்டே, இவர் ஒருத்தர்கிட்ட சொல்ல, அவர் இன்னும் 4 பேர்த்த சொல்ல, ஒரு குரூப் உண்டாகும். ஒரு குரூப் இல்ல, அது 5 குரூப் ஆகும். ஒரு மஹல்லால 5 குரூப். இவங்களுக்கு அவங்கள பிடிக்கிறது இல்ல, அவங்கள இப்படி ஆடினா எப்படி வேலை செய்யறது, எப்படி சமுதாயம் முன்னேறும்?
எல்லா தீனுடைய வேலையும் மஸ்ஜித்ல நடக்கும். முழு தீன் ஹயாத்தாக்கப்படக்கூடிய இடம் தான் மஸ்ஜித். ஒரு வேலை அல்ல, தீனுடைய ஒரு வேலை அல்ல, தீனுடைய எல்லா வேலைகளும் நடக்கும். என்னென்ன நல்ல வேலையோ எங்கட வாலிபர்கள், எங்கட வயோதிபர்கள், எங்கட ஆண்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட மாணவர்கள், இஸ்லாத்துக்கு வந்தவங்க மாஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல எங்கட ரிதா பவுண்டேஷனால இந்த ட்ரஸ்டி போர்டுக்கு முன் வச்ச நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு தங்க வச்சு ஒரு 3 நாள் தங்க வச்சு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க உங்களோட இடத்த பள்ளிவாசல தாங்க கேட்டதுக்கு மாஷா அல்லாஹ் சந்தோஷமா தந்தாங்க. 2 தடவை நடந்துட்டு வார மாசமும் நடக்குது. அவங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யறாங்க. 6 உலமாக்கள் போன பயணம் இந்த வந்த கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கும் தஹஜ்ஜத்ல இருந்து தூங்கும் வரைக்கும் ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டத்தை போட்டு அவங்களுக்கு முழுமையாக பிராக்டிக்கலாக அவங்களுக்கு தீனுடைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது உலமாக்களின் மூலம், சிங்களத்துல தமிழ்ல. இது எல்லாம் மஹல்லாலே நடக்கணும். இது நிதா பவுண்டேஷன் செய்ய தேவையில்லை, இது ஒவ்வொரு மஹல்லால நடக்கும். நாங்க மஹல்லாக்கள்ல கேட்டா உங்களோட மஹல்லால எத்தனை இஸ்லாத்துக்கு வந்து வைக்கிறாங்க தெரியா, எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க தெரியா, எத்தனை அநாதைகள் இருக்கிறாங்க தெரியா. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒரு ஆபீஸ் அமையணும். இன்னைக்கு தான் மாஷா டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. அங்கனைக்கு கேட்டா முழு ஊருடைய விவரம் அங்க இருக்கணும். எத்தனை பேர் கூலிக்கு இருக்கிறாங்க, எத்தனை பேர் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை விதவைகள், எத்தனை அநாதைகள், இது எல்லாத்தையும் ட்ரஸ்டி போர்டு அலசி ஆராய்ஞ்சி தொழில் தேவையானவங்க யார் நீங்க சொல்லணும். இந்த கொத்தாட்டுவா பள்ளிக்கு வந்து எங்கட கடைக்கு ஆள் தேவை, நல்ல தாங்க ஆள். இவங்க சொல்லணும் நாங்க 4 பேர் இருக்கிறாங்க, இன்டர்வியூ பண்ணி எடுங்க. டிரைவர் தேவை, பள்ளியில சொல்லணும், இன்டர்வியூ பண்ணி எடுக்க வேண்டியது. எவ்வளவு லேட் எங்களுக்கு தான் இந்த அமைப்பு. மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஒன்று கூடுறோம், கிழமை கொடுக்க முழு ஊரே ஒன்று கூடு. எவ்வளவு வேலை செய்யலும். ஷைத்தான் எங்களை திசையை திருப்பி விட்டான். நீங்களே அடிச்சு கொண்டு சாவுங்க, நீங்களே உங்களுக்குள்ள பிரிஞ்சு போங்க. ஷைத்தான் பூண்டு விளையாடுறான். கிதாப்ல எழுதுறார், இவங்க எல்லாம் ஷைத்தாண்ட பால் குடிச்சவங்க. யாரு சமுதாயத்துல புலவுகளை உண்டாக்குறாங்களோ, பிரிவினைகளை உண்டாக்குறாங்களோ, நச்சு கருத்துக்களை சொல்றாங்களோ, கோல் சொல்றாங்களோ, கீபத் பேசுறாங்களோ, ஷைத்தான பாலை குடிச்சவங்க எழுதிக்கிறாங்க. இன்றைக்கு நான் பார்த்தேன். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, கோல் சொல்றவன் சொர்க்கம் போக மாட்டானே. நான் ஏன் நான் கேட்கிறேன், ஏன் கோல் சொல்றவன் தொழுவையாளியா இருக்கேனும், ஹஜ்ஜி செஞ்சவராய் கேளும், என்ன அமலும் செஞ்சவராய் கேளும், கோல் சொல்ற தன்மை இருந்தா அவர் அதால சொர்க்கம் ஆரம்பத்திலே போவாது. இந்த தண்டனை, இந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போவார். அதுதான் போவார். ஏன் கோல் சொல்றவர் போக மாட்டாரேடா, அவர் பிரிக்கிறார், குடும்பங்களை பிரிக்கிறார், மஹல்லாவை பிரிக்கிறார், முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறார். ரீபத் புறம் பேசுறது. எங்களோட சகோதரர் மௌத்தாவி இருக்கிறார், அவரது மையத், அந்த மையத்துல இறைச்சத்திற்கு சமம் என்று குர்ஆன்ல கேட்கிறார். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா. மையத்துல இறைச்ச தின்றேன்டா கேட்டாவே கையை வச்சு கொடுத்துருவாங்க. நீ என்னடா கேட்கிறாய்? அப்ப அது எவ்வளவு பெரிய பாரமான விஷயம். மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது அல்லாஹ் அப்படி சொல்றான். இந்த ஒவ்வொன்று அப்படி பாவங்க, பொறாம எல்லா நன்மையும் அழிச்சு போடுவேன். அல் ஹஸத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் வல் ஹதப். பொறாம எல்லா நன்மையை சாப்பிட்டு விடும். எப்படி நெருப்பு பெரிய பெரிய விரவு கட்டைகளை சாப்பிடுதோ, நெருப்பொண்டு பத்தி பெரிய மரங்களை வெட்டி போட்டால் என்ன ஆகும்? சாம்பல் ஆகிடும். இதே போல பொறாம எல்லாத்தையும் இல்லாமாக்கும். ஹதீஸ்ல வந்துருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க ஏன் பொறாம? ஈமான்ல விலையினமானவங்க தான் பொறாமப்படுறோம். ஏண்டா கொடுக்கிறது அல்லாஹ் தானே. ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறது அல்லாஹ், ஏழை ஆக்குறது அல்லாஹ், அழக கொடுக்கிறது அல்லாஹ், புள்ளையில கொடுக்கிறது அல்லாஹ், ஜோடிகள் அமைக்கிறது அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் தானே. கொஞ்சம் முன்னேற போல அதுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள். அதனால அல்லாஹ் கேட்கிறான், அவங்களா பங்கு வைக்கிறாங்க, நான் தானே பங்கு வைக்கிறேன், நீங்க என்னத்துக்கு அப்பா வெந்து கொண்டிருக்கிறீங்க? அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கிறவங்க.
நாங்க தான் பங்கு வைக்கிறோம். நீங்க பொறாமப்படாதீங்க. அதனால இதுதான் எங்களுக்கு வர வேண்டிய விஷயம், மிக முக்கியமான ஒற்றுமை ஆவிட்டம் வேண்டா. எங்க எல்லாத்துடைய கவலை ஈக்கணும், இந்த ஊரை முன்னேற்றணும், மஹல்லாவை முன்னேற்றணும், முஸ்லீம்களுக்குள்ள நிறைய உழைப்புகள் செய்யணும், இந்த நாட்டுல நிறைய உழைப்பு செய்யணும். முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நிஜாம் பவுண்டேஷனால கிட்டத்தட்ட 150 கிணறு தோண்டப்பட்டிருக்குது. ஆக கஷ்டமான ஊர்கள்ல தண்ணிக்கு வழியே இல்லை. அது முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, எத்தனையோ பஞ்சலைகளுக்கு தண்ணி தோண்டி கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 30க்கு மேல பஞ்சலைகள், எத்தனையோ ஆர்மி கேம்ப், 7 ஆர்மி கேம்புக்கு தண்ணி தோண்டி கொடுக்கப்பட்டு, கிணறு தோண்டி கொடுக்கப்பட்டு, கிணறு அல்ல, டியூப்வெல், டீப் டியூப்வெல், ஆழமான குழாய் கிணறு, 300 அடி 350 அடி, 8 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் இப்படி செலவு. சுப்ஹானல்லாஹ். அந்த ஊர்களுக்கு போய் அங்க தங்கி பெரிய மெஷின்கள் கொண்டு வந்து முழுமையாக நின்று ஆரம்பத்திலிருந்து அன்னைக்கு பாங்க சொல்லி பஞ்சலைக்கு தோன்றாலும் அவனுக்கு பாங்க சொல்லி 2 ரக்கா தொழுதுதான் தோண்டப்படுவோம். அவங்களோட அமல்கள் அவங்க செய்வாங்க, எங்கட அமல இது நாங்க கொடுக்கறது தான். எங்களுக்கு அல்லாட உதவி செய்வாங்க, நீ தண்ணி வர ரப்ப உதவி செய்யணுமே. எந்த அளவு அவங்க விளங்கிட்டாங்கன்னா, ஒரு 100 அடி தோண்டி கொண்டு போகல தண்ணி இல்லைன்னா சும்மா நீங்க இப்ப கொஞ்சம் தொழுது துவா செய்யுங்க. அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வை விளங்கப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, வாயால மட்டுமல்ல செயலால தான் விளங்கப்படுத்துறது. அஹ்லாக்கை தாவத், எங்களோட குணங்கள் தாவத்தாக அமையும். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். வேளாண் சொல்ல இந்த உங்களோட வாழ்க்கையில இந்த எவ்வளவு நாள் இருக்கோ தெரியாது, கொஞ்ச நாள் தான். இப்ப இனி நோய்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் வயசு போக்கலே கையை இருக்குது, காலை இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, இதுதான் கதை. அது போற பழைய ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த தைரியம், அந்த உடல் நிலைமை இல்ல. ஏழும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான், எல்லா காலத்திலும் ஏலாது. அதனால தான் நோயாளியாக முந்தி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாவிச்சுக்கோங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷபாபக கபல ஹரமிக், வயசாலியாக முந்தி வாலிப வயசை பாவிச்சுக்கோங்க. அதனால இந்த வாலிபர்களை வழி நடத்தணும். இவங்களோட நேர காலம் என்னென்னத்தையோ கழிஞ்சு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல வேலைகளை இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்டி அவங்களை கொண்டு வேலை வாங்கல. நல்ல திறமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல கெட்டிக்காரர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆற்றல்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்களோட அறிவு, ஆற்றல், திறமைகள், வசதி வாய்ப்புகளை தீனுக்கு, அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு பல நல்ல வேலைகள் மஷூராக்கள் பண்ணி திட்டமிட்டு வேலை செய்யும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கு நல்ல உடல்ல ஆஃபியத்தை, ராஹத்தை தந்தருள்வாயா. எங்கள்ல யாரெல்லாம், எங்களோட குடும்பத்துல யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை கொடுப்பாயா. பயங்கரமான நோய்களில் எல்லோரையும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், நோய் துன்பங்கள், உள்ளத்தைக்கிற பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய தீன், உன்னுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு எங்களுக்கு தந்த அறிவு, ஆற்றல், எங்களுக்கு தந்த உடல் சக்திகள், வசதி வாய்ப்புகளை நீ பாவித்துக் கொள்வாயா. யா அல்லாஹ் நீயே எங்களுக்கு உதவி செய்வாயா. யா அல்லாஹ் முஸ்லிம்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயா. யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தை அந்த மக்களுக்கு காட்டுவாயா. அந்த யுத்தத்தை முழு உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வாயா. இந்த நாட்டிலே மறு வளர்ச்சியை உண்டாக்குவாயா. இந்த நாட்டிலே உன்னுடைய தீனை ஹயாத்தாக்குவதற்குள்ள வழிகளை திறந்து தருவாயா. மற்றவருடைய உள்ளத்துல நல்லெண்ணங்களை உண்டாக்கக்கூடிய பல நல்ல வேலைகளை செய்ய எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. எங்கள் அனைவர்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்